அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களே, இன்னைக்கு இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு மன உளைச்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது. சிறு பருவத்துல ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற சரியா அமையல அப்படிங்கிற பொழுது, அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது. ஆனா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமா நல்லதுதான் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஆராயப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா, கூடா நட்பு அப்படிங்கிறத பத்தி திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நட்புகள்லயும் சிலது தவிர்க்கப்பட வேண்டியது இருக்கு. இப்போ எப்படி காலில் குத்தினது தங்க ஊசியா இருந்தாலும் அது நம்ம ஹெல்த்தை பாதிக்குதுன்றபோது எடுத்து வீச தான் வேணும் இல்லையா? அது மாதிரி தான் சில நட்புகள் களையப்பட வேண்டும். ஆனா என்ன இதுல ஒரு பெரிய ஒரு விந்தையான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு இவன் நண்பனா இல்ல எதிரியா இல்ல நம்மளுக்கு வேண்டியவனா வேண்டாதவனான குழப்பத்திலேயே விட்டுடுவாங்க. நாயகன்ல கேள்வி கேட்கிற மாதிரி நல்லவனா கெட்டவனான்னு போட்டு எப்பவுமே குழம்புற மாதிரி சில பேர் நடந்துக்குவாங்க. அந்த வகையில பார்க்க போகும்போது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஏன்னா இன்னைக்கு இதுல பெரிதாக பாதிக்கப்படுபவர்கள் பெண்களும் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு இணையதளத்துல எல்லா விதமான இணையதளத்திலையும் நட்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பெண்கள் நிறைய ஆண்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறாங்க. ஸோ உடனே ஃப்ரெண்ட்ஷிப் ஆன உடனே என்ன ஆகுதுனாக்கா, அவங்க ஒரு அன்டியூ அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஆக்சுவலா அந்த பக்கத்துல இருக்கிறவங்க ஆணா பெண்ணா வயதானவரா சிறியவரா இதெல்லாம் எதுவுமே ஊர்ஜிதமாக தெரியாது. எந்த ஊர்க்காரர் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அந்த வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுதுன்னா, ஒரு இமோஷனலா அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது ஒரு ஆய்வு உண்மையா தான் இருக்கு. எதனால் அப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மனிதர்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கு அவங்களுடைய செயல்களை சொல்லி ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ணி இப்படியெல்லாம் அவங்க பாண்டிங் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அதிகப்படியான தேவைக்கு அதிகப்படியான நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்போ சில பேர் தேவையில்லாத விவரங்கள்லாம் கேட்பாங்க. உன்னோட ஏடிஎம் கார்டு நம்பர் என்ன அப்படின்வாங்க. இவங்க சொல்ல ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிரைவேட்டான விஷயம். இதை கேட்கவும் கூடாது, இன்னொருத்தர் சொல்லவும் கூடாது. அதே மாதிரி உன்னுடைய போட்டோகிராஃப்ஸ் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில ஆண்கள் கேட்பாங்க. இந்த மாதிரி ஆண்கள் யாராக இருந்தாலும் அவங்கள அப்படியே நீங்க தூக்கி எறிஞ்சிருங்க. ஏன்னா ஒரு கணவனுக்கே ஒரு மனைவி கிட்ட அவளுடைய போட்டோவை வாங்கி ஷேர் பண்றது கொடுக்கறதுங்கிறது தவறான விஷயம். ஏன்னா மேலை நாட்டுல ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்ட்ரஸ்க்கு அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. அவங்களும் அவங்க கணவரும் அந்யோன்யமாக இருந்த ஒரு படத்தை அவங்க கணவர் கேட்டான்றதுக்காக இவங்க இமெயில் அனுப்ப போய் அதை யாரோ ஹேக் பண்ணி அது எப்படியோ வெளியிலலாம் வந்துருச்சு. அது எப்படி வெளியில வந்துருச்சு, நான் என் கணவனுக்கு தானே அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு கேஸா போச்சு. ஸோ இது அந்த மாதிரியான ஒரு ஆபத்து இருக்கும் பொழுது இப்போ இது எனக்கு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறவங்கள அது வேற ரகம், அதை விட்டுடலாம். ஏன்னா ஒரு ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டியா இருக்காங்க, ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்காங்க, இல்ல ஒரு துணிச்சலா பேசுறாங்க அப்படிங்கிற பொழுது அவங்களுடைய படத்தை எடுத்து பழி வாங்குவதற்காக எல்லா இடத்துலயும் போடுவாங்க. அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக ஒரு பெண் இருந்தா அது தவறே கிடையாது. அதை நானுமே ஆமோதிக்கிறேன். அப்படி இல்லாம இவங்க நட்பு ரீதியாக ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீ போட்டோ கொடு அப்படின்ன உடனே இந்த போட்டோவை அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க அதை ஒரு சுயநலமாக எல்லாம் உபயோகப்படுத்துவதற்கெல்லாம் இவங்க ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கக்கூடாது. ஸோ நான் சொல்ல வர செய்தி என்னன்னா, நீங்க எதிர்ப்பாளரோட பழகும் பொழுது எந்த ஒரு காரணத்துக்காக அவங்க போட்டோ கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நிச்சயமாக அந்த நட்பு ஆராயப்பட வேண்டிய நட்பு. அதே மாதிரி தேவை இல்லாமல் பண உதவி கேட்பது, இதுவும் ஒரு விதமான ஒரு கண்ட்ரோலிங் ஆட்டிடியூட் தான். நிறைய ஆண்கள் இன்னைக்கு பெண்களை மிரட்டி இந்த மாதிரி பணம் கொடு இல்லாட்டினா நான் உன்கிட்ட பேச மாட்டேன், ஏன்னா இவங்க மணிக்கணக்கில் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சில பெண்கள் நட்பு வச்சுட்டு இருப்பாங்க. இதுல ஒரு வேடிக்கையான விஷயங்க, உண்மையான ஒரு விஷயம் நான் கண்கூடாக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பெண் ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கத்துல அந்த ஆண் கமெண்ட் அடிக்கிறார் கூட இருக்கிறவங்க கிட்ட, இது ஒரு சரியான தலைவலி பேசிட்டே இருக்கோம் அப்படி தள்ளி வச்சு கேட்கிறாரு. இவர் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எல்லாம் என்ன
அது காசு இருக்கு அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நிறைய உண்மை இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடக்குது. ஆனா நம்ம மற்றவங்களுக்கு நடக்கும் பொழுது அவங்க சொல்லும் பொழுது நம்ம அதை ஏற்க மறுக்கிறோம். நமக்குன்னு வரும் பொழுது தான் நம்ம அதை நம்புறோம். இதை நான் ரொம்ப வலியுறுத்தி ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய கேஸ் வந்து எனக்கு வருது. இந்த உளவியல் ரீதியாக பிரச்சனைகளை மாட்டிக்கொண்ட பெண்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் பாடும்போது எனக்கு வந்து பல விதத்தில் இந்த நட்பு என்று ஆரம்பித்துதான் அது வந்து ஒரு தகாத உறவாக மாறி, அதுக்கப்புறம் வந்து இதனால பிரச்சனை. இதைதான் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், கூடா நட்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஒரு வகையான ஒரு தொல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண் ஆண் நட்பு, பெண் பெண் நட்பு. இதுலயே பார்த்தீங்கன்னா கூட எதுவெல்லாம் வந்து கூடா நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, போனை பண்ண உடனே நாம தான் பண்ணியிருப்போம். ஆனா அவங்களோட கதையாவே பேசிட்டு இருப்பாங்க, அவங்களோட பிரச்சனையே பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு நீங்க வந்து ஆறுதலா இருந்திருப்பீங்க. சரி இது மாதிரிலாம் இவங்க பேசுறாங்களே, சரி நமக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபோன் பண்ணும்பொழுது, உங்க பிரச்சனையை பேச ஆரம்பிக்கும் போது ஒரு 2 நிமிடம் கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு பொறுமை போயிடும், திருப்பி அவங்க பிரச்சனையை பேசுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பேட் லிசனிங் குவாலிட்டி. அவங்க வந்து லிசனே பண்ண மாட்டாங்க, பேசுபவர்களாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பவர்களை தயவு செய்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா எப்ப பாரு அவங்களுடைய பாரத்தை இறக்கி அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து வென்டிலேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு யுத்தி வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு கூடா நட்பு. இது என்ன ஆகும்னா உங்களை பாதிக்கும். அந்த கதை அந்த இதெல்லாம் வந்து தேவையில்லாம உங்களை பாதிக்கும். சில பேர் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க, அபியூஸ் பண்ணுவாங்க. அதான் உனக்கு ராசி இல்லை, உன் கூட சேர்ந்ததுனால எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு துன்புறுத்துவாங்க. வார்த்தைகள்னால அவமானப்படுத்துவாங்க. அப்புறம் வந்து சும்மாவே ஏதாச்சும் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டா கூட, இது ஏன் நீ இப்படி போட்ட, இது உன் கலருக்கு நல்லாவா இருக்கு, அவங்கவுங்க எப்படி இருக்கும்னு பார்த்து ட்ரெஸ் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சொற்களால ஒருத்தருடைய மனசை வந்து பாதிக்கும்படியாக நேர்மையா கேட்டாக்கா நான் எதையுமே ஹானஸ்டா பேசுவேன், நான் எதையுமே உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேச மாட்டேன், உண்மையை தான் பேசுவேன் அப்படின்வாங்க. இந்த மாதிரி பளிச்சுன்னு சில சமயத்துல உண்மையை பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற பல பேரோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களை வருத்தப்படுத்த வேண்டும், காயப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சில உண்மைகளை வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அதுக்குன்னு நீங்க பொய் சொல்லணும்னு கிடையாது. சில தேவை இருந்தால் மட்டுமே சிலவற்றை வந்து நீங்க பகிர்ந்துக்கணும். அந்த மாதிரி தவிர்க்கப்பட வேண்டியவை இந்த எதிர்மறையான கமெண்ட்ஸ். இதனால் தருவதனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? ஸோ இதெல்லாம் யோசிக்காம, அவங்க மனசு காயப்படுமே அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம சில பேர் பேசுவாங்க. அந்த மாதிரியான நட்புகள் எல்லாம் நிச்சயமாக கூடா நட்பு. நேயர்களே, தீயினார் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினார் சுட்டவடு அப்படின்னு அழகா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம உள் வாங்கினாலே போறோம். நம்ம மற்றவங்களுக்கு வந்து நல்லது பண்ணலைனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய பேச்சால் சொல்லால் வந்து மற்றவர்களுக்கு மற்ற காயத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆறுதல் தருவது போல, மயில் இறகு போல சாஃப்டா தான் நம்ம நாக்கு வந்து சுழல வேண்டுமே தவிர சாட்டை போல அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலோட நான் இன்னைக்கு என்னுடைய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றியோடும் திருப்தியோடும் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.